சந்திரன் பிரம்மாவின் குமாரரான தக்ஷ பிரஜாபதியின் 27 மனைவிகளை அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களை மணந்தார். தக்ஷன் சந்திரனிடம் உன்னுடைய எல்லா மனைவிகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார். இருந்தபோதும் சந்திரன் ரோகிணி மீது மட்டும் அதிக அன்பு செலுத்தி மற்ற 26 மனைவிகளையும் புறக்கணித்தார். இதனால் மனவேதனையடைந்த மற்ற மகள்கள் தங்கள் தந்தை தக்ஷனிடம் முறையிட்டனர். பலமுறை எச்சரித்தும் சந்திரன் மாறாததால் கோபமடைந்த தக்ஷன் சந்திரனுக்கு உன் அழகு மங்கி உன்னுடைய கலைகள் தேய்ந்து போகட்டும், க்ஷயரோகம், தேய்மான நோய் என சாபமிட்டார். சாபத்தின் விளைவாக சந்திரன் ஒவ்வொரு நாளும் தேயத் தொடங்கினார். உலகம் இருளில் மூழ்கியது. தாவரங்கள் வளரவில்லை. தேவர்கள் கவலையடைந்து சந்திரனை சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றனர். முழுமையாக தேய்ந்து அழியும் நிலையில் இருந்த சந்திரனை சிவபெருமான் தனது ஜடாமுடியில் சூடிக்கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தார். தக்ஷனின் சாபத்தை முழுமையாக நீக்க முடியாதென்பதால் சிவபெருமான் அதை மாற்றியமைத்தார். இதன் காரணமாகவே சந்திரன் 15 நாட்கள் தேய்ந்து பின் சிவபெருமானின் அருளால் 15 நாட்கள் வளர்கிறார்.